அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சரஸ்வதி தேவியின் சக்தி வாய்ந்த மந்திர பதிவு தெரிஞ்சுக்க போகிறோங்க. எல்லார் வீட்லேயுமே சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெருசாக காலேஜ் படிக்கிற வரைக்கும் நம்முடைய வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அதில் கூட நமக்கு ஒரு ப்ரமோஷனாக இருந்தால் ஒரு எக்ஸாம் தான் வைப்பாங்க. அப்படி எப்படிப்பட்ட ஒரு போட்டித் தேர்வாக இருக்கட்டும், படிப்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருக்கட்டும், உங்கள் வீட்டில் படிக்கின்ற அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ சிபிஎஸ்சியோட 10th எக்ஸாம், நமக்கு 12th எக்ஸாம், ஸ்டேட் போர்டோட எக்ஸாம்ஸு, அது மட்டும் இல்லாமல் நீட்டு, ஐஐடி, இந்த ஜேஇ எக்ஸாம்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ எல்லாமே நெருங்கிட்டுருக்கு. அப்படி படிக்கின்ற மாணவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இது மாதிரி போட்டித் தேர்வுகளில் எக்ஸாம் எழுதணும், அதில் நல்லபடியாக வெற்றி கிடச்சி நல்ல ஒரு மார்க் எடுத்து அவங்களுடைய எதிர்காலங்கள் நல்லா வரணும், இல்லாட்டி பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் நல்லபடியாக மார்க் எடுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். இல்லாட்டி அந்த மந்திரங்கள் குழந்தைங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக ஒரு தடவையாச்சும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அவங்க படிப்பை ஆரம்பித்து பார்க்க சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த படிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அப்படியே மனசில் பதியும். அப்படியே ஒரு பசுமரத்தாணி மாதிரி அப்படியே மனசில் படிக்கிற எல்லா விஷயங்களுமே அப்படியே பதிஞ்சிடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சரஸ்வதி மந்திரத்தை பற்றின மிக முக்கியமான பதிவு தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் ரொம்ப அற்புதமான வசந்த பஞ்சமி நாள். நம்முடைய வீடுகளில் எல்லாருமே இன்றைக்கி மாலை நேரத்தில் எளிமையான முறையில் பூஜைகள் பண்ணுவோம். அப்படி தீபங்கள் ஏற்றிட்டு உங்கள் வீட்டில் படிக்கின்ற பசங்க இருக்காங்கன்னா இந்த பசங்களை நீங்கள் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு நீங்கள் பூஜை பண்ணுறப்ப இந்த மந்திரத்தை பிள்ளைங்க வாயால் சொல்லி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு பலவிதமான ஒரு முன்னேற்றங்கள், ஒரு கடாட்சம், அது சரஸ்வதி தேவியுடைய அருள், இது எல்லாமே கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த சரஸ்வதி தேவியுடைய வசந்த பஞ்சமி நாள். நவராத்திரியுடைய மிக முக்கியமான ஒரு நாள். அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப விசேஷம். சப்போஸ் இந்த பதிவை நீங்கள் தாமதமாக பார்த்தா கூட ஒன்றுமே கவலைப்பட வேணாங்க. ஏன்னா சரஸ்வதியை நம்ம எப்போ வேணாலும் வழிபடலாம். இந்த மந்திரத்தை டெய்லி நீங்கள் குழந்தைங்க கிட்ட காலையில் ஏந்திரிச்சு இப்படி சொல்லி அதுக்கப்புறமேட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்கூலுக்கு விட்டு வந்ததுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் நம்ம ஒரு தடவை சொல்ல ஆரம்பித்தா கூட போதும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பசங்களுடைய எதிர்காலமானது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பசங்க படிக்கிற குழந்தைகள் நல்லா படிப்பாங்க வீட்டில் எல்லாருமே. ஆனால் வெளியில் போய் இப்படி ஒரு எக்ஸாம்ஸ் எழுத உட்காந்தவுடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ப்ரெஷர் வந்துடுது. அப்படியே நமக்கு படித்த விஷயங்கள்லாம் மறந்து போயிடுது. என்ன விஷயம் நம்ம எழுத போகிறோன்னே அப்படி அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் நிறைய ஒரு இது மாதிரியான விஷயத்தில் நம்ம பிள்ளைங்க ரொம்ப பாதிப்படைகிறாங்க. அதனால் அது மாதிரியான அந்த கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் வரத்துக்கும் நமக்கு யாருடைய அந்த அருட்கடாட்சம் வேணும்னா சரஸ்வதி தேவி தாங்க முக்கியம். அதனால தான் இந்த சரஸ்வதி தேவி, அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில், நம்ம வசந்த பஞ்சமி நாளில் நீங்கள் இதை ஒரு தடவை உங்கள் குழந்தைங்க வாயால் சொல்ல வைங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சரஸ்வதி தேவியுடைய மந்திரங்கள். முதல் மந்திரம் சரஸ்வதியுடைய பீஜ மந்திரம். ஓம் ஐங் சரஸ்வதியே நமக. ஓம் ஐங் சரஸ்வதியே நமக. இந்த மந்திரத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே உள்ள நேரத்தில் நம்ம சொல்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். முடியாதவங்க மாலை நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக படிக்கின்ற மாணவர்களுக்கான வித்யா சரஸ்வதி மந்திரம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். நம்ம படிப்பில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குன்னா அந்த தடைகளை எல்லாம் விலகி வெற்றி அடைவதற்கு இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். முடியாதவங்க மாலை நேரத்தில் நம்ம சொல்லலாம். அடுத்தது மகா சரஸ்வதி மந்திரம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் மகா சரஸ்வதி தேவியே நமக.
இதுதாங்க சரஸ்வதி தேவியுடைய ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தில் ஒன்று. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல் வேலையாக நீங்கள் எந்த வேலையை துவங்கிறதுக்கு முன்னாடியும் சரி, குழந்தைங்க ஒரு கை கால் முகம் மட்டும் கழுகிட்டு அவங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வந்தீங்கன்னா நிச்சயமாக மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் இதை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததாக கல்வி, அந்த வேலை, இதில் ரெண்டுலேயுமே நமக்கு வெற்றி பெற உதவக்கூடிய ஒரு மந்திரம். ஓம் வாகீஸ்வரியை ச வித்மகே பிரம்ம பத்னியை ச தீமகி தன்னோ வாணி பிரசோதயாத். இந்த ஒரு மந்திரமானது நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். ஒரு பேச்சில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கிறது, ஒரு கல்வி, வேலையில் வெற்றி, இப்படி அறிவு சார்ந்த திறமைகள் வெளிப்படுறது, இது எல்லாமே கிடைக்கும். இதை நம்ம காலையில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக பலன் கொடுக்குங்க. அடுத்ததாக சரஸ்வதியுடைய துதி மந்திரம். ஸ்ரீ வித்யாரூபிணி சரஸ்வதி சகலகலாவல்லி சார பிம்பாதரி சாரதா தேவி சாஸ்திரவல்லி வீணா புஸ்தகதாரிணி வாணி கமலபாணி வாக்தேவி வரநாயகி புஸ்தகஹஸ்தே நமோஸ்துதே. இந்த மந்திரங்கள் நம்ம சொல்லி வழிபடுறப்ப நமக்கு சரஸ்வதியுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதோடு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நேரம் இருக்குது அப்படின்னா நம்முடைய குழந்தைகளும் சரி, குழந்தைகளுடைய பெற்றோர்களும் இந்த ஒரு மந்திரத்தை படிக்கலாம். இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா இது சரஸ்வதியுடைய சகலகலாவல்லி மாலையை சொல்லுவாங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு டெய்லி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக, படிக்கிற பசங்களுக்காக, ஏன்னா கொஞ்சம் இது ஒரு 10 அடி வரைக்கும் கொஞ்சம் பெரிய ஒரு பாடலாக இருக்கும். அதனால தான் இது குழந்தைங்களால் முடியுங்கிற பட்சத்தில் படிக்க வைங்க. இல்லாத பட்சத்தில் பெற்றோர்கள் நம்ம இதை படித்து வந்தோன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ், தேர்வுகள் எல்லாத்துலேயுமே நல்லபடியாக வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அந்த சரஸ்வதி சகலகலாவல்லி மாலையை யார் ஒருத்தவங்க துதிக்கிறோமோ நிச்சயம் குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லபடியாக மேம்படையுங்க. இது எல்லாமே குட்டி குட்டி ஒரு வரி மந்திரங்கள் தான், தாராளமாக நம்முடைய பசங்க சொல்லலாம். அதனால் நிச்சயமாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வசந்த பஞ்சமி நாளை யாருமே தவற விடாதீங்க. இன்றைக்கி மாலை நேரத்தில் சின்னதான ஒரு பூஜை பண்ணிவிட்டு பூஜை அறையில் எல்லாமே மஞ்சள் நிற பூக்கள், மஞ்சள் நிறத்தான நிவேதனம், நம்முடைய குழந்தைங்கள முடிஞ்சால் மஞ்சள் ட்ரெஸ் எல்லாம் போட வச்சு ஒரு மஞ்சள் நெத்தியில் ஒரு திலகம் மாதிரி ஒரு சந்தனமோ இல்லாட்டி மஞ்சளில் ஏதாவது நீங்கள் ஒன்று வச்சு கொடுத்து அப்படி நம்ம பிள்ளைங்கள இந்த சரஸ்வதி மந்திரத்தை மட்டும் படிக்க சொல்லி பாருங்களேன். அந்த சரஸ்வதியோடைய அருட்கடாட்சம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், என்றைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய சேனலை இந்த வசந்த பஞ்சமிக்காக நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதுவரைக்கும் நம்முடைய பதிவுகள் பார்க்காதவங்க நிச்சயம் எல்லா வீடியோவையும் பார்த்து நீங்கள் பலன் அடையணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரஸ்வதி தேவியே நமக அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. தேவியுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வீட்டில் படிக்கின்ற குழந்தைங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.